அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி போலீஸ் செயல்படவில்லை என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். சைவம் வைணவம் குறித்து அமைச்சர் பொன்முடி பேசியிருந்தது அண்மையில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, அது விவரங்களை தெரிவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் ஆஜராகி பொன்முடியினுடைய பேச்சு தொடர்பாக மதுரையில் 2 புகார்கள் பெறப்பட்டன. அந்த புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வை பொறுத்தவரை பொன்முடியினுடைய பேச்சு என்பது பேச்சு குற்றம் எதுவும் வராது என மதுரை அமர்வு தெரிவித்தார். மேலும் புகார் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கும் முடித்து வைக்கப்பட்டதாக பி வில்சன் தெரிவித்தார். பொன்முடி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் ஆஜராகி தன் மீது எந்த குற்றமும் சாட்டப்படவில்லை எனவும் தனக்கு இந்த விவகாரத்தில் மதுரை அமர்வு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் பேசிய பேச்சினுடைய ஒரு பகுதி மட்டுமே தற்பொழுது பரப்பப்பட்டு வருவதாகவும் தனது பேச்சுக்கு தான் ஏற்கனவே மனப்பூர்வமாக நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்டுள்ளதாகவும் பொன்முடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பொன்முடி விவகாரத்தில் ஜெகநாத் என்ற வழக்கறிஞர் பொதுநல மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அதில் பொன்முடியினுடைய இந்த பேச்சுக்கள் என்பது பெண்கள் மட்டுமல்லாமல் சைவ வைணவ சமயங்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாகவும், சைவ வைணவ சமயங்கள் என்பது தமிழகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. மேலும் அந்த இரு சமயங்களினுடைய அந்த நெற்றியில் அவர்கள் இடக்கூடிய குறியீடு என்பது மிகவும் புனிதமானது. இவற்றை விலைமாது சேவையுடன் ஒப்பிட்டு அமைச்சர் பொன்முடி பேசி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அவற்றை கொச்சைப்படுத்தும் வகையில் இருப்பதாக தெரிவித்தார். நீதிபதி தெரிவித்தார். மேலும் கடந்த விசாரணையின் பொழுது புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் பொன்முடியினுடைய இந்த பேச்சு என்பது ஆபாசம் தவிர்த்து இந்த பேச்சு இரு சமயத்தினரையும் புண்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொன்முடியினுடைய பேச்சு என்பது வெறுப்பு பேச்சில் வரக்கூடியது என்றும் 3 பிரிவுகளின் கீழ் அவர் மீது இதற்காக வழக்கு பதிவு செய்வதற்கான இடம் சட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் இந்த பேச்சை அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கட்சி பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். மேலும் வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது துரதிருஷ்டவசமானது. எனவே இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தலையிடுவதை தவிர்க்க இயலாதது என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் புகாரை விசாரித்து எந்த குற்றமும் நிரூபணமாகவில்லை என அரசு தெரிவித்திருக்கிறது. இதே மதுரை அமர்வும் இதே கருத்தை தெரிவித்துள்ளதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உத்தரவு வழக்கில் பொன்முடிக்கு தண்டனை விதிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தால். அதனை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றம் அளித்த சட்ட பாதுகாப்பை அமைச்சர் பொன்முடி தவறாக பயன்படுத்தியுள்ளதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து பொன்முடியினுடைய இந்த பேச்சு தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சென்னை நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி பதிவுத்துறை இந்த தாமாக முன்வந்து எடுக்கப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் பதிவுத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.